2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பாஜகவோட கூட்டணி அதிமுக வைக்காது. அந்த வைக்காத அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதுனால, கட்சியே உடைஞ்சாலும் பரவால்ல அப்படின்ற அளவுல எடப்பாடி பழனிசாமி இருக்காராம். 2வது வந்து பழைய வழக்கெல்லாம் வச்சு நீங்க கைது செய்வீங்க. குறிப்பா வந்து தன்னோட உறவினர், அவருடைய சம்மந்தி, சம்மந்தியோட சம்மந்தின்ற மாரிலாம் சில பேருக்குலாம் மீது சில வழக்குகள் இருக்கு. நீங்கலாம் கைது பண்ணி உள்ள வச்சாலும் சரி, ஓகே நான் வந்து கட்சி உடைச்சாலும் சரி, என்கிட்ட இருக்கிறத வச்சுக்கிட்டு நான் வந்து தேர்தல சந்திக்கிறேன் அப்படிங்கிற மாரியும், என்னால அப்படி அதிகபட்சம் இருக்கிறத வச்சு என்னால எலக்ஷன் சந்திச்சு 40 எம்எல்ஏ கூட என்னால சம்பாதிக்க முடியுதா? 40 எம்எல்ஏ சந்திச்சா கூட வந்து நான் எதிர்க்கட்சி தலைவரா உட்காந்துப்பேன். அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவர் இருக்காரு. ஆனா ஒருபோதும் உங்களோட கூட்டணி இல்ல அப்படின்ற மாரி அவர் சில முடிவுல இருக்காருன்னு சொல்றாங்க. அவரோட நெருங்கிய வட்டாரங்கள் தலைவர் இந்த முடிவில் தாங்க இருக்காரு அப்படிங்கிறத தான் வந்து வெளியில செய்தியில குடுக்குறாங்களாம். அப்ப அப்படி இருக்கும்போது ஆனா நல்லா கவனிக்கணும். இவ்வளவு உறுதியா இருக்கிறவரு பாஜக மீதான கொள்கை மீது வந்து அவர் வந்து எதிர்ப்ப காட்டல. அவங்களுடைய மதவாத கொள்கையோ, இல்ல சிறுபான்மை எதிர்ப்பு கொள்கையோ, பிறகு வந்து அதை ஒட்டி அவங்க வந்து மாநில சுயாட்சிக்கு எதிரா நடந்துக்கிற கொள்கையோ, இந்த மாரியான பல விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சிக்கலான ஒரு கொள்கையா பின்பற்றுறாங்க. அந்த மாரியான எந்த கொள்கைக்கும் எதிர்ப்பா வந்து எடப்பாடி பழனிசாமி அது ஒரு ரீசனா சொல்லல. அதே மாரி வந்து அண்ணாமலை ரீசனா சொல்றாரு மாரி விஷயம் இருந்தா கூட, பட் அது ஒரு மேஜர் ரீசன் இல்லங்கிறாங்க. ஏன்னா அண்ணாமலைய மாத்துனாலும் நான் உங்களோட கூட்டணிக்கு வரமாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவுல தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதா அந்த நெருங்கிய வட்டாரங்கள் சொல்றாங்க. அப்ப வந்து இதுல இந்த விஷயத்த பொறுத்தவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறது இன்னும் கிளியர் கட்டா புரிஞ்சுக்க முடியல. ஸோ அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜக வந்து அந்த கூடி அழிக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை பின்பற்றுவாங்க. அதுக்கான வாய்ப்பை நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. கடந்த காலத்தில் நம்ம அந்த மாதிரி வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்ததுனால தான் நமக்கு ஈக்குவலாக ஓபிஎஸ்ன்ற ஒரு ஃபேக்டரை வந்து ஒரு பெரிய அளவில் வந்து பாஜக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சுட்டே இருந்தாங்க பார்த்தோம். இன்னும் இப்போ கூட வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க அப்படிங்கிறத கவனிக்கிறோம். அப்போ நம்ம அவங்களோட போனால் வந்து நம்ம தலைமைக்கு ஒரு பெரிய சிக்கல் வரும். 2வது கட்சியை வந்து காணாமல் ஆக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துக்காக அவர் இந்த அளவுக்கு பாஜக எதிர்ப்பு காட்டுறாராங்கிறது தெரியல.